கோமதி என்னை மன்னிச்சிரு கோமதி. ஏன் நீ நான் தப்பு பண்ணேன் உனக்கு மன்னிக்கணும்? நீயும் என் மாமியார் கூட சேர்ந்து நான் தப்பாக பேசினேன்னு நினச்சி நான் மேலே கோவமாக இருந்தேன். ஏன் இப்போ என்ன ஆச்சு? என் மாமியார் உன்னை துடி கேள்வி கேட்கும் போதும் நீ எனக்கு சப்போர்ட்டாக பேசினல்ல, அதுக்காக தான் நன்றி சொன்னேன்டி. சரி எப்பவுமே உன்னை நான் போட்டு கொடுக்காம இருப்பேனே நீ நினச்சிட்டு இருக்காத. எப்போனா கோவம் வந்தால் உன்னை போட்டு ஊற்றுருவேன். இந்த மாதிரி அது பாட்டி தலையில் சாணி அடிக்கிற வேலை வச்சுக்காது இனிமேல். அவன் போனா போது வயசான பாட்டிடி, அது மேலே ஏன்டி சாணி அடிச்ச? சரி அதை கதை விடு. இங்கே பாருடி, குருமா நல்ல வாசனை வருது. குருமா ரெடி ஆனோடனே டேஸ்ட்டுக்காக எனக்கு 2 கிண்ணத்தில் போட்டு தரியா? ஏன் டேஸ்ட் பார்க்குறேன்னு மொத்த குண்டாவும் காலி பண்ண போறியா? ஜனம் ஜாஸ்தியாக இருக்குது வீட்டில், அதனால தான் மசாலா கூட நிறைய ஒன்று அரைச்சி எடுத்துகிட்டு வர சொன்னேன். இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ எடுத்துட்டுன்னு வச்சுக்கோ, அப்புறம் யாருக்காவது பத்தாமல் போய்டுடி. சரி, எவ்வளோ நேரம் சட்டியில் போட்டு கிண்டின்னு இருப்பேன், சீக்கிரம் எடுத்து வெயிடி, சாப்பிடுவோம். ஆஹா, என்ன மனம் குருமாவா? என்னம்மா வெறும் காய்கறி போட்டு காமிக்கிற குருமாவே இவ்வளோ மனமாக இருக்குது. இன்னும் நீ சிக்கன் மட்டன்லாம் போட்டு சமைச்சனா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு நாள் சிக்கன் குருமா பண்ணிவிடுமா? சரிங்கம்மா, அது ஞாயிற்றுக்கிழமை பண்ணால் போச்சு. 1 கிலோ கறி எடுத்து பண்ணிவிடுவோம். அட, வெஜிடபிள் குருமாவா? இன்னும் இவ்வளோ வாசனையாக இருக்குது. யார் சமைச்சா? ஒருவேளை என் மருமக பொண்ணு சமைச்சாலோ? ஏமா அண்ணா நீ தான் சமைச்சியா? ஆமாம் சமைச்சு அப்படி கீழ்ச்சிட்டு போகிறேன். கொழுப்பு பார்த்தியா? எவ்வளோ வயசானாலும் வாய் கொழுப்பு மட்டும் அடங்க மாட்டேங்குது. ஏடி பச்சைக்கிளி, ஏன் நீ எப்போ பார்த்தாலும் அண்ணத்தை சண்டை வச்சுட்டே இருக்க? கல்யாணம் ஆகி வந்த புதுசில் நீ என்ன மாதிரி சமைச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். 5 வருஷம் எங்கள் அம்மா மட்டும் உனக்கு சமையல் சொல்லி கொடுக்கலன்னா நீ இந்த மாதிரிலாம் இப்போ சமைக்க முடியுமா? அவள் ஏதோ வேலைக்கு போகிற பொண்ணு, வேலைக்கு போகிறா, அவளுக்கு சமையல் ஒன்றும் சரியாக வரல, அதுக்காக எப்போ பார்த்தாலும் அவள் கடிச்சு ஓட்டிகிட்டே இருப்பியா? மாமனாரே நல்லா அப்படி தான் கேளுங்க, அப்படியாவது புத்தி வரதான் பார்ப்போம். ஆஹா, இன்னைக்கு வெஜிடபிள் குருமாவா? வாசனை பார்க்கும்போதே நல்லா இருக்கு. இன்னைக்கு எப்படியும் ஒரு 20 இட்லியும் 4 கிண்ணம் குருமாவும் உள்ளே இறக்கிட வேண்டியதா? கோமதி, குருமா ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர வாசனைக்கு மோப்பை பிடிச்சிட்டு எல்லாரும் கிச்சனுக்கே வந்துட்டு இருக்கிறாங்க பாரு. சட்டி இறக்கி வைடி, எல்லாருக்கும் கிண்ணத்தில் ஊற்றி சாப்பாடு பரிமாறிடலாம். சரிடி எல்லாரும் ஹாலில் வெயிட் பண்ணுங்க. நான் 5 நிமிஷத்தில் எல்லாருக்கும் இட்லி போட்டு கொண்டு வந்துடுறேன். கோமதி அக்கா, எனக்கு ஒரு 20 இட்லி மட்டும் வச்சு கொடுத்துருங்க. நான் சாப்பிட்டுட்டு வெளியே ஒரு வேலையை கிளம்பணும். சரி தம்பி, நான் எடுத்துன்னு வந்துடுறேன். ஏங்க நீங்கள் டயட்டில் இருக்கேன்னு சொன்னீங்க, 20 இட்லி கேட்குறீங்க? அட விடுமா, சாப்பாடு நல்லா இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுட்டு மற்ற 2 வேலைக்கு சாப்பாடு கம்மி சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. மதியானத்துக்கும் நைட்டுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கம்மி பண்ணிக்கிறேன். ஆமாம், நீ சமைக்கிற சாப்பாடு பார்த்துட்டு அவன் டயட்டில் இருக்கிறேன்ட்டு உங்ககிட்ட தப்பிச்சிட்டு இருக்கிறான். நல்ல சாப்பாடு கிடைக்கும் போது யார் சாப்பிட மாட்டாங்க? ஏய் கிழவி, இரு இன்னைக்கு உன் கிண்ணத்தில் இருக்கிற குருமாவில் மட்டும் பாவக்காய் வெட்டி நல்லா போடுறேன். நல்லா சப்பு கொடி சாப்பிடுவேன். ஏய் என்னடி சொன்ன? ஒன்றும் இல்லத்த, நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் சாப்பாடு கொண்டு வருவோம்னு சொன்னேன்.